தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவிய தன்னை இந்த அரசாங்கம் தண்டிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கதறி அழுதார் என்று சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிள்ளையானை சந்தித்தது தொடர்பில் இன்று அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் மூலையாக பிள்ளையான் இருப்பதாக யாராவது சொன்னால் அது ஒரு நகைச்சுவையாகும். ஏப்ரல் 10 பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை பிள்ளையான் வெளிப்படுத்தியதாக கூறினார். ஏப்ரல் 12 மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். இருப்பினும் ஏப்ரல் 13 நான் பிள்ளையானை சந்தித்த போது அரசாங்கம் கூறுவது போல் தாக்குதல்கள் குறித்து இந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னும் பின்னும் பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்ததனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வழியில்லை என்பது தெளிவாகின்றது என்று உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கடந்த ஏப்ரல் 9 அன்று பிள்ளையானை சந்திக்க முயன்றபோது குற்றப்புலனாய்வுத்துறை பிள்ளையானை அணுக அனுமதி மறுத்ததாக அவரது நண்பரான பிள்ளையானின் வழக்கறிஞர் தனக்கு தெரிவித்ததாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இதன் பிறகு நான் பிள்ளையானின் குடும்பத்தினரை சந்தித்து நேரடியான விவரங்களை பெற்றேன். பின்னர் நான் சிஐடியின் இயக்குனர் ஜெனரலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிள்ளையானின் குடும்பத்தினரும் வழக்கறிஞர்களும் அவரை அணுக மறுக்கப்பட்டுள்ளதாகவும் இது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மீறல் என்றும் தெரிவித்தேன். நான் இப்போது பிள்ளையானின் வழக்கறிஞராக இருப்பதனால் அவரை சந்திக்க வேண்டியிருப்பதனால் எனக்கு அனுமதி வழங்கப்படுமா என்று வினவினேன். எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுக்குமாறு சிஐடி இயக்குனர் ஜெனரலால் தெரிவிக்கப்பட்டு அவ்வாறு செய்யப்பட்டதை அடுத்து பிள்ளையானை சந்திக்க எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் எங்கள் சந்திப்பின் போது 4 போலீஸ் அதிகாரிகள் உடனிருந்தனர். இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது வழக்கமான நடைமுறை அல்ல. ஒரு வழக்கறிஞரும் அவரது காவலில் உள்ள வாடிக்கையாளருக்கும் இடையிலான சந்திப்பு ரகசியமாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களை தனியாக விட்டுவிடுமாறு போலீஸ் அதிகாரிகளிடம் கோரிய போதிலும் அவர்கள் கோரிக்கையை நிராகரித்து எங்கள் சந்திப்பின் போது உடனிருந்தனர் என்று உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த சந்திப்பின் போது பிள்ளையான் உயிரை பணயம் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக தனக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றதா என்றும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் தடுத்து வைக்கப்பட போகின்றார் என்ற கேள்வி எழுப்பி கண்ணீர் விட்டு கதறி அழுததாகவும் உதய கம்மன்பில மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பான பல நபர்கள் ஏப்ரல் 21 முன்னர் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மார்ச் 30 அன்று மாத்தறை தேவேந்திர முனையில் வைத்து தெரிவித்தார். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையான முறையில் நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிட்டார். தாக்குதல்களின் ஆண்டு நிறைவு ஏப்ரல் 21 அன்று மீண்டும் நினைவு கூறப்படும். அந்த தேதிக்கு முன்னர் தாக்குதல்களுக்கு பொறுப்பான கணிசமான எண்ணிக்கையிலான நபர்களை அம்பலப்படுத்த குற்றப்புலனாய்வுத்துறை விடாமுயற்சியுடன் செயற்பட்டு வருகின்றது என்று அவர் கூறினார். இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி ஏப்ரல் 21 வரை காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். முன்னதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான புதிய அரசாங்கம் நீதி வழங்கும் என்று தெரியவில்லை என்றும் இல்லையெனில் புதிய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் என்றும் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய தாக்குதல் சம்பவங்களில் இதுவரை 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 20 முதல் இன்று வரை 1387 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், சட்டத்தை மீறியமை தொடர்பில் 1293 முறைப்பாடுகளும், வேறு குற்றங்கள் தொடர்பில் 86 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளில் 1387 முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 173 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6 நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.